இறைவனுடைய தனித்தன்மையான பெருமதிப்பிற்குரிய வாழ்க்கையை எது வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். அருளோடு வாடுங்கள். மனுஷங்கிற ஒரு பொருளோட வாழாதீங்க, அலங்காரங்களோட வாழாதீங்க, அடையாளங்களோட வாழுங்க. இறைவனுடைய அடையாளம் அகத்தினுடைய அழகு முகத்தில் பிரகாசிக்கணும். கவலையின்றி தோற்றமே இல்லாமல், சோர்வுடைய அந்த தீட்டுதலை இல்லாமல். நீங்கள் சம்பாதிப்பதிலிருந்து உங்களுக்கு போக மீதமானவற்றை உங்களுடைய இறைவனுடைய அருளுக்காக கொஞ்சமாக கொடுத்து பழகுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கிடையே விட்டு கொடுத்து பழகுங்கள். நீங்கள் இறைவனை நம்புவது உண்மையானால் எனக்காக நீங்கள் அடியுங்கள். அவங்களால் தர முடியாது என்றால் எனக்காக நீங்கள் கடனாக கொடுங்கள். எனக்காக கடன் கொடுப்போர் யார்? இறைவன் கேட்கின்றார். எனக்காக கடன் கொடுப்போர் யார்? நான் உங்களுக்கு கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். என்ன கடன் வழியாக்குங்க, எனக்காக கொடுங்க. நான் தரமாட்டேன், நான் திருப்பி. அந்த அளவுக்கு தான் கடன் நம்பிக்கை அவங்களுக்கு. அவர்களிடம் கேட்காதீர்கள், எனக்காக கொடுங்கள், கடனாக கொடுங்கள், என்னை கடனாளியாக ஆக்குங்கள். நிச்சயமாக யார் எனக்காக அழகிய கடனாக கொடுக்கின்றீர்களோ அவர்களுக்கு நான் அதை இரட்டிப்பாக்குகின்றேன், பன்மடங்காக்குகின்றேன், சுகமான வாழ்க்கையில் வாழ செய்கின்றேன். எந்த நன்மையை செய்தாலும் சரி அவனுடைய பொருத்தத்திற்காகவன்றி செலவு செய்யாது. உங்களுடைய பெருமைக்காக செலவு செய்யாது. மற்ற மனிதர்கள்டேருந்து திரும்பி அடித்து பிடுங்கி 1க்கு 10 மடங்காக வாங்கினதுக்காக செலவு செய்யாது. அவங்க நீங்கள் கொடுத்ததன் காரணமாக உங்களுக்கு முன்னாடி ஒரு அடிமை மாதிரி இருக்கணும், எனக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக செலவு செய்யாது. இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக செலவு செய்யுங்கள். யாருக்கு என்ன கடன் கொடுத்தாலும் இறைவனை பொறுப்பாளியாக்குங்கள். கடனாளியை, கடன் வாங்கியவரை துன்பப்படுத்தாதீர்கள். கடன் கொடுப்பதை விட கனிவான சொற்களும் அழகிய ஒரு தர்மமாக கொடுப்பது உங்களுக்கு நல்லது. இறைவனுக்காக அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார்? என்ன நம்பி கடன் கொடுப்பது யார்? அவங்களை தொந்தரப்படுத்தாங்க. நான் தர்றேன். தர்மம் கொடுக்க சொல்லலை, கடன் கொடுங்க, பரவாயில்ல, என்ன நம்புங்க, நான் தர்றேன். இங்கேயும் வாங்கிக்கிறோம், அங்கேயும் பிடிங்கிப்பேன் தான் இருக்கும். நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்குறோம், ஒரு சொற்பமான தொகை, ஆனால் எதிர்பாராத நன்மைகள் வந்துட்டுருக்குது. இதுக்கு காரணம் அவங்களை துன்புறுத்தாமல் நீங்கள் இறைவனை விடுத்ததன் காரணமாக உங்கள் அறியாத படத்திலிருந்து நன்மைகள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இதே சமயம் அவங்களும் தருணமேன்னு மனசு வச்சுட்டே இருப்பீங்க. இங்கே தான் உங்களுக்கு கேடாகும். கொடுத்த கடனுக்கு நிரப்பமாக எனக்கு நான் கொடுக்கும்போது என்ற இருந்த நிலைமை இந்த கடனில் திருப்பி நம்ம திரும்பி வாங்கிறதுக்கு பதிலாக எனக்கு இன்னும் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த கடனை விட்டுருங்க. அவங்களா தர்ற வரைக்கும் அவங்களா தந்து அவங்களுக்கு நல்லது. அது ஏமாற்றிட்டு போகலான்னு நினச்சாலும் அவங்களுக்கு கெட்டது. அவனும் ஓடி போய் பிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்துறீங்க மறந்துட்டு அவனை போய் துன்புறுத்தி அர்த்தம். சிந்தித்து தெளிவை கொடுப்பதற்காக உங்களுக்கு இறைவன் எது கொடுத்திருக்கின்றானோ அது குறைந்து கொண்டே வருகிறது. அதிலிருந்து செலவு செய்யுங்கள். நன்மையான காரியங்களுக்காக, இறைவனுடைய பொருத்தத்திற்காக, உங்களுடைய அகத்தின் அழகுக்காக, முகத்தின் தளம் குழப்பங்களின் நன்மைகள் மட்டும்தான். அந்த நன்மைகள் பெருகக்கூடிய அந்த உணர்வை அமைத்து விடுவான். கவலையும் பயத்தையும் நீக்கப்பட்ட நிலையில் அமைதியும் பாதுகாப்பும் கொண்டு நீங்கள் வாழ்வீர்களே, அந்த வாழ்க்கைக்காக. இறைவனுடைய வாக்குகளை கேட்டுக்கொள்ளுங்கள். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகாது. எனக்காக செலவு செய்யுங்க. உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதமானதை சேர்த்து வைக்கிறீங்களே, அதுலேருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்க. நான் எவ்வளோ தரேன்னு பாருங்கள். நிச்சயமாக இறைவன் வாக்குறுதி மீறாதவன். உங்களுடைய நெஞ்சங்கள் என்று விசாலமாக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகமாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய நோய்கள் உங்களுக்கு இல்லை. இறைவனுடைய வாக்கு ஒன்றுமில்லை, கவலைப்பட வேண்டாம். ஆக என்னுடைய வாக்கு என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் உறுதியாக்கப்பட்ட நிலையில் இந்த வகுப்பில் நான் எவற்றை சுவைத்துக் கொண்டேனோ, என் இறைவனே, நீ நேரடியாக இப்பொழுதே எங்கள் சார்பாக பொறுப்பேற்றுக்கொள். எங்களை எங்களுடைய போக்குகளின் மீது விட்டுவிடாதே. எங்களை நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எங்கள் பொறுப்பில் எங்களை விட்டுவிடாதிருப்பாயாக. உன்னிடமே நாங்கள் எங்களை ஒப்படைத்து விட்டோம். இது பிரார்த்தனை இறுதியாக இருக்கும்.